ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஏஆர் தங்கக்கோட்டை, அதாவது ஏலகிரியில் ஒரு தங்கக்கோட்டை இருக்குது. இது வந்து சுற்றுலாத்தலம். என்ட்ரி ஃபீஸ்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 350 ரூபாக்குள்ள ஒரு சுற்றுலாத்தலம். இதில் நீங்கள் உள்ளே போனோடனே ஒரு பார்க்கறதுக்கு பிரமிப்பாக இருக்கும். ஒரு அரச கோட்டை மாதிரி இக்காலத்தில் கட்டியிருக்கிற ஒரு அரச கோட்டை மாதிரி தான் இருக்கும். ஒன்லி என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னாக்கா காவலாளிகளாக ஒரு சிற்பங்கள் எல்லாமே நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு. ஆனால் என்ட்ரி ஃபீஸ் மட்டும் 350 ருபீஸ் ஃபார் ஹெட்டுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. உள்ளே போனவுடனே பார்த்தீங்கன்னாக்கா எங்களுக்கு வந்து ஒரு யானையோட ஒரு வரவேற்பு இருந்தது. யானை வந்து சும்மா பொம்மை தான். அதுக்கப்புறம் வெல்கம் ட்ரிங்க்ஸ் கொடுத்தாங்க. ஃபோட்டோ வந்து எடுத்துக்கலாமா கேட்டதுக்கு எல்லாமே ஃபோட்டோ எடுத்துக்கலாம் சார் சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. பழங்கால சிற்பக்கலைகள் இருந்தது, நிறையவே இருந்தது. பார்க்கறதுக்கே கொஞ்சம் நல்லா டீசெண்டாக இருந்தது. உள்ளே பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டார் ஹோட்டல்லாம் இருந்தது, ரூம்ஸ் இருந்தது. ஒரு நாளைக்கு ரூம் தங்கத்துக்கு எவ்வளோ சார் வாடகை கேட்டதுக்கு ஒரு ரேட்லாம் சொன்னாங்க. இது வந்து ஸ்டார் ஹோட்டல். இது ஹோட்டலில் நீங்கள் அங்கே பிரியாணி, நான்வெஜ், வெஜ் ரெண்டுமே இருந்தது. பார்க்கவே சூப்பராக இருந்தது. அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஃபேன்லாம், அந்த ஃபேனு கிடையாது, அது ஒரு மிஷின் வச்சு அந்த ரக்கையில் சுற்றுற மாதிரி இருக்குது, துணி வச்சு சுற்றுற மாதிரி இருக்குது. ஃபுல்லாக சிற்பங்கள் நிறையவே இருந்தது, பார்க்கவே அழகாக இருந்தது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா ரூம்ஸ்லாம் வந்து அலாட் பண்ணியிருந்தாங்க. ரூம்ஸுக்கெலாம் வெளியெலாம் பார்த்தீங்கன்னாக்கா கேம்லாம் ப்ளே பண்ணுற மாதிரி இருந்தது. ரூமே பார்க்கறதுக்கே ஒரு ஃபாரின் ட்ரிப்பு மாதிரி தான் இருந்தது. ஏலகிரியில் ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் இடம் தான் இது. ரூம் வாடகைன்னு பார்த்தீங்கன்னாக்கா 24,000 ஸ்டார்டிங் ரேஞ்சாக இருக்குது. காலையிலே பார்த்தீங்கன்னாக்கா தாயபாசு விளையாடுறதுக்கான இருக்குது. ஒவ்வொரு வீட்டு வாசல்லையும் இருக்குது. இதுக்கான வீட்டுக்கான பெல்லு எல்லாமே இருக்குது, கொடுத்துருக்காங்க. சுவிட்சு கண்ட்ரோல் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கார்டு மாதிரி கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் செஸ்ஸு விளையாடலாம். அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கான கிண்டர் கார்டன் வந்து கீழே இருக்குது. குழந்தைங்களுக்கான கிண்டர் கார்டன்லாம் விளையாடிட்டு ஃபுல்லாக ரூம்ஸு தான். டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ரூம்ஸ். இது வந்து ஃபாரின் கண்ட்ரியில் இருக்கிற மாதிரி இருக்கிற ரூம்ஸ் இது. அதுக்கப்புறம் சேரட் வண்டி இருந்தது. சேரட் வண்டியில் நம்ம வேணும்னா நம்ம ட்ராவல் பண்ணன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருந்தாங்க. அதை வெளியே வந்து பார்த்தீங்கன்னாக்கா மவுண்டன் வியூன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. மலைப்பாதையை நீங்கள் பார்க்கலான்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. பார்க்கவே நல்லா தான் இருந்தது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேலே பார்த்தீங்கன்னாக்கா செம்ம சூப்பராக ஒரு க்ரீனிஷான ஒரு டைப்பில் நம்ம மவுண்டன் வியூ பார்க்க முடியும். ரெண்ட்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 30,000 ரூபா சொல்லியிருக்காங்க வீட்டு வாடகை. நீங்கள் விருப்பப்படுறவங்க யாரெல்லாம் போய் தங்கணும்னு நினைக்கிறீங்க, ஏலகிரியில் ஒரு லக்ஸரியான ஒரு சூப்பரான இது தான். ரொம்ப பழமையான கார்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. பார்க்கவே அழகாக இருந்தது. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா நீர்வீழ்ச்சி மாதிரி ஒன்று இருந்தது. போட்லாம் போகிற மாதிரியும், போட்டு கப்பல்லாம் போகிற மாதிரி ஒரு சென்டரில் வாட்டர் ஃபால்ஸ் இருந்தது. பார்க்கவே நல்லா இருந்தது. அங்கே உட்காந்துட்டு கோட்டையோட மெயின் கோட்டை என்ட்ரன்ஸ் இது. என்ட்ரன்ஸில் நம்ம இன்னும் பார்க்கணும். இந்த கோட்டையை சுற்றி பார்த்தீங்கன்னாக்கா வீடு, பழங்கால பொருட்கள், சுவாமி சிலைகள் போன்ற சிலைகள் தான் இருந்தது. பர் ஹெட்டுக்கு 350 ருபீஸ் வாங்கினாங்க. விருப்பம் உள்ளவங்க போய் பாருங்கள், நல்லா தான் இருக்குது. ஆனால் காஸ்ட்டு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது, 350. அதுக்கப்புறம் ரூம் ரெண்ட்டும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஃபுல்லாக ஏசி தான். நீங்கள் பார்க்கவே நல்லா இருக்கும். விசிட் பண்ணுங்கள். தேங்க்யூ.